சரஸ்வதி தேவியை குறித்து பிரார்த்தனை பண்ணினார், தியானம் பண்ணினார். சகலகலா வல்லிங்கிறதான ஒரு அழகான சரஸ்வதியினுடைய ஸ்தோத்திரத்தை தமிழில் எழுதினார். அந்த ஸ்தோத்திரத்தையே அனுசந்தானம் செய்து அசந்து தூங்கினார். விடியற் கார்த்தால எழுந்த உடனே வாயை திறந்தா இவர் இதுவரையிலும் தெரியாத பாஷைகளெல்லாம் தானாகவே அவருக்கு வருது வாயிலேந்து. உருது பாஷை வந்தது, பாரசீக பாஷை வந்தது. அவருக்கே என்ன நடக்கிறதுன்னே தெரியல. அப்படி ஒரு சரஸ்வதியினுடைய கட்டாட்சத்தில் ஓவர் நைட் ஹி லேர்ன்ட் ஆல் த லாங்குவேஜஸ். மறுதினமே எந்த ஒரு சபையில் அவமானப்பட்டாரோ அந்த சபைக்கு போறாருங்க. கர்ண பரம்பரை கதைகளில் இவர் போகிற சமயத்தில் ஒரு வேங்க புலி பக்கத்தில் வருது. அது மேலே ஏறி உட்கார்ந்து ஐயப்ப சுவாமி வந்தாப்புல வராருங்க. இவர் வரத்த தூரத்துலேருந்து பார்த்தார்கள். ஐயோ, நேற்றைக்கு வந்த மனிதன் மாறி இருக்கு, பூரணமாக மாறி இருக்கிறானேன்னுட்டு நேத்திக்கு சிரிச்சவள்லாம் இன்னைக்கு அவன் உள்ள வந்த உடனே மொள்ள மரியாதையோட எழுந்து நின்னார்கள். சபை பூராவும் அவர்களோட பாஷையில் சரளமாக பேச ஆரம்பித்தார். அசந்து போட்டா அத்தனை பேரும். அந்த சுல்தான், சுவாமி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான். எனக்கு ஒரு நிலம் வேணும், மடம் கட்டிக்க போறேன். எத்தனை விஸ்தீர்ணம் வேணும்னு கேட்டான். ஒரு கருடன் மேலே வட்டமடித்தால் அது எவ்வளவு தூரமோ அவ்வளவு நிலம் எனக்கு வேணும். சரின்னு சொல்லி அவர் என்ன பண்ணினார், நான் உனக்கு நிலம் தரேன்னு விட்டு போனா. என்ன விசேஷம்னா காசியில் கருடனே கிடையாது. ஆனால் இவர் போகிற சமயத்தில் அந்த சுல்தானோட ஆள்கள்லாம் வரைச்ச அங்கே கருடன் வர அவன் நிலத்தை எழுதி கொடுத்தான். அந்த மடம் இப்பவும் இருக்குங்கிறா. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேர் தே இன்ட்ரடியூஸ் ட்ராவலர்ஸ் செக். எத்தனையோ செஞ்சுரிஸ்க்கு முன்னால் இங்கேருந்து ஆதீனத்தில் அனுப்புவா, அங்கே போய் அவளுக்கு பணம் கிடைக்கும். அந்த மாதிரியான அந்த குமர குருபரர் கங்கை கரையில் ராமாயணத்தை, கம்பராமாயணத்துக்கு ஹிந்தியில் விளக்கம் கொடுத்து அதுக்கு துளசிதாஸ் வந்து கேட்குறாருங்கிறதுக்கு அத்தாட்சியாக கம்பராமாயணத்தினுடைய 2 வைச்சித்திரியமான விஷயங்கள், வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத விஷயங்கள் துளசிதாஸில் எழுதியிருக்கார். இந்த மாதிரி வித்தவனும்னாலும் பகவான் அம்பாளுடைய நமக்கு அனுகிரகம் வேணும். அது மட்டும் இல்லை, காருண்யம். சரணாகதி பண்ணுறவனுக்கு சில விதமான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். அக்கிஞ்சன்யத்துவம், அனன்யகதிஸ்வம், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கள். எத்தனையோ மகான்கள் உட்காந்து, வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய வித்வத் சிம்மங்களான மகான்கள் உட்காந்து இதெல்லாம் பற்றி பேசின்னு இருக்கா இன்னமும். அந்த மாதிரி சரணாகதி பண்ணுறவாளுக்கு இத்தனை கண்டிஷன் இருக்குது. பெருமாளுக்கு என்ன கண்டிஷன்? சரணாகதி பண்ணுறவனுக்கு மோட்சத்தையும் அவன் கேட்பதையும் கொடுப்பமானால் அவன் தனியாக நின்னா போறாது, பக்கத்தில் அம்மா நிற்கணும். வெறும் நாராயணனிடம் சரணாகதி பண்ணினால் பலிக்காது. ஸ்ரீமன் நாராயணனோடு இருந்தாதான், அம்மாள் பக்கத்தில் இருந்தாதான் அந்த சரணாகதி பலிக்கும். அவளோட ரெக்கமெண்டேஷன் இருந்தாதான் நமக்கு வேணுங்கிறதும் கிடைக்கும். அசாத்தியமான காருண்யத்தினுடைய எல்லை அம்பாள் தான். இவராவது ஒரு கர்மபல தாத்தா. இவன் இத்தனை கர்மா பண்ணியிருக்கான், இவனுக்கு இத்த பண்ணணும், அத்தை பண்ணப்படாது, இத்தனையும் கணக்கு போட்டு அதற்கு தகுந்தாப்புல அவன் பலனை கொடுப்பான். பராசர பட்டர்னு நான் சொன்னேன், ரங்கநாயகியினுடைய அற்புதமான பக்தர். வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் பகவானுக்கு மோகினி அவதாரம் போடுவா. பெண் வேஷம் போட்டு அவனுக்கு பின்னாடி அழகா பின்னலை போட்டு ஆபரணங்களை போட்டு பெண் வேஷம் போட்டு அவனை எல்லாம் இந்த திருவல்லிக்கேணி கோவிலில் கூட அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த மோகினி அவதாரம். ரங்கநாதனுடைய சன்னதியில் ஒரு தடவை மோகினி அவதாரமான பிற்பாடு பட்டர் அங்கேருந்து சன்னதிக்கு வந்தார். வந்த உடனே ரங்கநாதன் கேட்டாராம், பட்டரே நேத்திக்கு பார்த்தீரா மோகினி அவதாரம் எப்படி இருந்தது? அசாத்தியமாக இருந்ததல்லவா? நன்னா இருந்தது சுவாமி. ஏன்பா உன்னுடைய தாயாரான ரங்கநாயக்கியையே தோக்கடிக்கிறாப்புல இல்லை, அவ்வளோ அழகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம் ரங்கநாதன். சுவாமி உண்மைதான், உங்கள் அழகு நன்னா இருந்தது, அழகா நீண்ட அழகிய பின்னல் நன்னா இருந்தது, உங்களுடைய ஆடைகள் நன்னா இருந்தன, அலங்காரங்கள் நன்னா இருந்தது, ஒய்யாரம் நன்னா இருந்தது. ஆனால் என்ன இழுக்கிறீரே பட்டரே, என்ன ஆனா என்ன? சுவாமி எல்லாம் நன்னா இருந்தாலும் எங்கள் அம்மா கண்ணில் இருக்கிற காருண்யம் உங்கள் கண்ணில் இல்லை சுவாமி.
ஓம்